கோவிலுக்கு போகிறதுக்கு பக்காவாக ரெடி ஆகிட்டோம். இவங்க வந்து சென்ட் அடித்து கொடுத்துட்டு இருக்காங்களா, ஏன் இவங்களுக்கு அடிக்க தெரியாதோ என்ன தெரில, அன்கண்டிஷ்னல் லவ்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அண்ட் நம்ம வந்து கிளம்பிட்டோம். இதுதான் கோவில். இது வந்து முத்தப்பன் திருவப்பன் ஆக்சுவலி பேர். இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. ஆக்சுவலி அவங்க வந்து ஹியூமன்ஸ் தான். நம்ம ஊரில் கருப்பு சாமின்னு சொல்லுவாங்களே, தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லுவாங்க இது ஒரு மாதிரி கருப்பு சாமி மாதிரி இருக்குதுன்னு. அதுக்கு தான் அப்படி சொன்னேன். இது வந்து பிரசாதம், சுண்டல் அண்ட் தேங்காய். சூப்பராக சாப்பிட்டு பின்னாடி பார்த்தோன்னா பாய்ஸ் இருப்பாங்க. ஏன்னா பாய்ஸ் கேர்ள்ஸும் தனியாக தான் இருக்கணும். ஸோ நல்லா வெயில் அடிக்கிறதுனால நம்ம இந்த தண்ணியில் நல்லா விளையாடணும். நல்லா இருந்துச்சு. என்னென்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டதுனால சரியாக விளையாடவும் முடியல. அண்ட் வந்து இப்போ இதுதான் அன்னதானம் நல்லா சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கோவிலெல்லாம் சுற்றி பார்க்க போனோம். அண்ட் போட்டிங் செம்மையாக இருந்துச்சு. ஸ்லோவாக பீஸாக போனோம். அப்புறம் எங்கள் அக்கா நான் மாட்டி விட்டேன், பாட்டு பாடுவான்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் அவள் என்னையும் மாட்டி விட்டான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏமாற்றிட்டோம், பாடலை வந்துட்டோம். என் அக்கா பையன் வந்து சூப்பராக போட்டே ஓட்டிட்டா. சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மா வியூ எல்லாம் காட்டுறாங்க, வேறு லெவல் இருந்துச்சு. ஸோ இது தூரத்தில் வந்து கோவில் இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும், பார்க்கவே நல்லா அழகாக இருந்துச்சு. ஹீட்னால குடிக்கிறது சாப்பிட்றது தான் என்னென்ன கிடைக்கும் எல்லாமே குடிக்கணும் சாப்பிடணும் தான் இருந்துச்சு. அவ்வளோ அந்தளவுக்கு ஹீட் அங்கே. அண்ட் நம்ம வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், கோவிலேருந்து ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணி கிளம்பிட்டோம். அங்கே வந்து சூப்பரான ஒரு கூலான ஒரு மோர் குடித்தேன். அண்ட் இது வந்து உப்பு லிட்டதுன்னு சொல்லுவோம், தமிழ் என்ன சொல்லுன்னு தெரியாது. அப்புறம் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கோம், ரொம்ப தூரம். பின்னாடி பார்த்த நீங்களே பாருங்க என்ன சொல்றது தெரியல. சாப்பிட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டோம். நல்லா சாப்பிட்டு நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னன்னா 3 பஸ்ஸு மாறி ஏறுற மாதிரி இருந்துச்சு. செத்துட்டோம், உண்மையிலே ரொம்ப செத்துட்டோம். அப்புறம் டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் போனோம். ஒரு சின்ன ஒரு கடையில் போனோம். அது பார்த்தோன்னா பக்கத்தில் பரோட்டாவும் முட்டை குழம்பும் சாப்பிட்டு இருக்கவும் எனக்கு டெம்ட் ஆகிடுச்சு. ஸோ நானும் வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில்